ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்பொழுதுமே நம்ம சேனலில் மோஸ்ட்லி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபுட்டு தான் நம்ம கவர் பண்ணுவோம். நான் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமாக நிறைய விசேஷம் ஃபெஸ்டிவல்லாம் வருதுனால இந்த ஃபெஸ்டிவல் டிஷ் ஒன்று பண்ணலான்னு நினச்சேன். அதுவும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது தேவைப்படும். என்னென்னா கொழுக்கட்டை. ஏன்னா அந்த கொழுக்கட்டையில் ரொம்ப முக்கியம் அந்த டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சி சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கிற பூரணம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். ஒரு வேரியேஷன் இருக்கணும். இதுதான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம். எப்பொழுதுமே சொல்லுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டுட்ருப்பாங்க. அதனால இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான கொழுக்கட்டை, வெல்லம் வச்சு ஒன்று, சுகர் சர்க்கரை வச்சு ஒன்று, அதே மாதிரி கருப்பட்டி வச்சு ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? ஐ எம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கr. ஃபஸ்ட்டு இப்போ நான் பண்ண போகிறது கடலைப்பருப்பை வச்சு ஒரு பூரணம், அதாவது ஒரு ஃபில்லிங் பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை குக்கரில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் நல்லா, அதாவது இப்படி நீங்கள் மசிச்சிங்கன்னா அப்படி சாஃப்டாக வர மாதிரி, இந்த மேஷ் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு பண்ணிட்டேன். இதுக்கு வெல்லம் யூஸ் பண்ண போகிறோம். வெல்லம் எப்பொழுதுமே எப்படின்னா பாகு காய்ச்சி பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் ரா ஃப்ளேவர் இல்லாமல் அந்த ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் அந்த பர்டிகுலர் ஃபில்லிங்கில். அதே மாதிரி வெல்லத்தை நீங்கள் பாக காய்ச்சி அதை பிரித்து எடுக்கிறப்போ அதில் இருக்கிற சில டர்ட், அதாவது சில மண்ணுகள்லாம் இருக்கும் அந்த வெல்லம் பண்ணுறப்ப அந்த ப்ராசஸில். ஸோ அதை நீங்கள் வடிகட்டி எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போது யூஸ்வலாக எப்பொழுதுமே நீங்கள் எவ்வளோ வெல்லம் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை ஒரு பாகா இப்போ நம்ம காய்ச்சிடுவோம். அந்த பாகு காய்ச்சறப்போ அந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் போகும், அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு, அதாவது அது கொஞ்சம் முன்னாடி எடுக்கலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் அதை காய்ச்சிட்டிங்கன்னா தான் அந்த பூரணம் நம்ம பிடிச்சி நம்ம உள்ளே ஃபில்லிங் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாகு உங்களுக்கு நல்லா காய்ச்சி அந்த ஒரு நைஸாக ஒரு கலர், அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே உங்களுக்கு வந்துச்சு. இப்போ ஜஸ்ட் அந்த ஒரு அந்த கம்பி பதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டேஜ் சிங்கிள் ஸ்ட்ரிங்கு கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறோம். ரொம்ப காய்ச்சிட வேணாம். நம்ம அந்த ஆட் பண்ண தண்ணி, நம்ம சேர்த்த தண்ணி வற்றி அது அழகாக இந்த பாகு உங்களுக்கு ஒரு திக்னஸ், லைட் திக்னஸாக கொஞ்சம் கெட்டியாகி வர ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பொங்கி ஒரு இதாக வரப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்ட். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா வடிகட்டிடுறேன். வடிகட்டிட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன மண், இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த பாகு தான் நமக்கு பேஸு. அதை இப்போ நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை பாகாக காய்ச்சிட்டோம். அதை நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா வடிகட்டி வச்சுட்டேன். ஸோ இது ஒரு நல்ல அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த கோல்டன் சிரப் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நம்ம வடிகட்டினதுனால போயிடுச்சு. இப்போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு பூரணத்தை பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லைப்பாகை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம் கடலைப்பருப்பு அதை ஊற வச்சு நல்ல குக்கரில் ஒரு 2-3 விசில் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா இதில் ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்லோ ஃபயரில் நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்லோவாக ஜஸ்ட் ஒன்றா பாயில் ஆகிட்டு இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிஞ்சு லைட்டாக மஞ்சப்பொடி போடுறேன். அதே மாதிரி எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு பஞ்சி ஃப்ளேவருக்கு ஒரு பிஞ்சு சுக்கு பொடி, அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் நல்லா மேஷ் பண்ணிடுங்க. நீங்கள் குக் ஆகிட்டுருக்கிறப்பே உங்கள் லேடில் வச்சுட்டு கரண்டியை வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஆகிடும். அது நான் இன்றைக்கி அந்த ரேஷியோ ஒரு 60 கிராம் பருப்புக்கு 40 கிராம் வெல்லம் எடுத்து பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன பிஞ்சு ஏலக்காய் பொடி
ஸோ இப்போது நமக்கு ஒரு பூரணம் ரெடி. கடலைப்பருப்பு வெல்லம் யூஸ் பண்ணி வச்ச பூரணம் ரெடி. நம்ம அடுத்து எள்ளு வச்சு ஒரு பூரணம் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது எள்ளு பூரணம், அதாவது எள்ளு ஃபில்லிங், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு பேன் எடுத்துகிட்டு எள்ளு வந்து லைட்டாக நீங்கள் லைட் வார்ம் ஹீட்டில் இருந்தால் போதும். எள்ளு அந்த பேனில் போட்டு மெதுவாக லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அதாவது வந்து அது எப்படின்னா எள்ளு பொரிஞ்சிற அளவுக்கு பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு அந்த எள்ளை தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அந்த ஒரு ஹீட்டை அந்த சூடை ஃபீல் பண்ணலாம். அப்போ பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த எள்ளு வந்து சாப்பிட்றப்போ, அந்த பூரணம் சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்ல ஒரு மவுத் ஃபீல் கிடைக்கும். ஜஸ்ட் மைல்டு ஹீட்டில் நீங்கள் கையை வச்சே பண்ணலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஹீட் வந்து கரெக்டாக தெரியும் எந்த ஸ்டேஜில் பண்ணுறீங்க அப்படின்னு. எப்பொழுதுமே இந்த எள்ளு ஃபில்லிங் நீங்கள் பண்ணுறப்போ பெஸ்ட்டு வந்து எள்ளை வந்து என்ன பண்ணுங்கள், மொதல் நாள் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு ஒயிட் கிளாத்துலையோ நல்லா உணர்த்திடுங்க. அதாவது நிழலில் உணர்த்திட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் போயிடும், நல்லா கொஞ்சம் க்ளீனாக கிடைக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எள்ளு நல்ல சூடு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த எள்ளை போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இப்போ அந்த ஒரு மீடியம் ஹீட்டில் ஜஸ்ட் நல்லதை வறுத்துருக்கேன். அப்போது தொட்டு பார்க்குறப்பே அந்த எள்ளில் கொஞ்சம் நல்ல சூடு தெரியும் உங்களுக்கு. நல்ல அந்த கை பொறுக்க முடியாத சூடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அந்த இன்டாலரண்ட் ஹீட் வர்றப்போ இது கரெக்டாகிடுச்சு. அடுத்த ஸ்டேஜ் இது பொரிஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்துட்றேன் இப்போது. ஸோ இதில் நம்ம வேணுங்கிற அளவு கருப்பட்டியை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போது அந்த எள்ளு நல்ல சூடாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த சூடாக இருக்கிறப்பவே ஒரு 2 ஸ்பூன் கருப்பட்டி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அந்த சூட்லேயே நீங்கள் அந்த கருப்பட்டியை மிக்ஸ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஃபில்லிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம சூடு பண்ண எள்ளு, கருப்பட்டி பொடி ப்ளஸ் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. ஸோ இந்த ஃபில்லிங் இப்போ ரெடி. நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்தது வந்து தேங்காய் சர்க்கரை இது ரெடி பண்ணிடுவோம். ஸோ தேங்காய் வந்து நல்ல ஒரே ஈவனாக நல்லா திருகி வச்சுருங்க. அப்படி திருக முடியலன்னா நல்ல தேங்காய் பீசஸை வந்து கிரேட்டரில் போட்டு கிரேட் பண்ணிடுங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அளவு தேங்காய்க்கு நான் ஒரு 3 ஸ்பூன் சுகர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ஏன் சர்க்கரை யூஸ் பண்ணுறேன்னா ஒரு 3 ஸ்வீட்டை யூஸ் பண்ணி பண்ணலான்னு காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு வேரியேஷன். அதாவது வெல்லம், கருப்பட்டி, சர்க்கரை, அதனால் எடுத்திருக்கேன் இன்றைக்கி சர்க்கரை இந்த தேங்காய்க்கு. பட் என்னோடய ஃபேவரட் இன்னொன்று என்னென்னா, இந்த தேங்காய் பூவுக்கு வந்து வெல்லம் யூஸ் பண்ணுறது, நம்ம பாகு காய்ச்சின மாதிரியே காய்ச்சி அதில் இந்த தேங்காவை போட்டு லைட்டாக மைல்டாக குக் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த பூரணமும் ரெடி. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாம். இது நீங்கள் அந்த நம்ம வந்து வேக வைக்கிறோம் இல்லையா, அப்போ இந்த சுகர் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகி அந்த ஃபில்லிங் வந்து அந்த பூரணம் வந்து கொஞ்சம் ஹோல்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ உதிரியாக இருக்குது, பட் அது குக்காகி நீங்கள் சாப்பிட்றப்போ அது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போது 3 பூரணம் ரெடி, கடலைப்பருப்பு, எள்ளு, தேங்காய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப முக்கியமான ப்ராசஸ், கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு எப்படி பண்ணுறது. அந்த கொழுக்கட்டை மாவு சாஃப்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒயிட்டாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு என்ன டெக்னிக் இருக்குது அதை பார்த்துருவோம். இப்போது நம்ம அந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு பண்ண போகிறோம். 3 பூரணம் ரெடி, ஃபில்லிங் அதாவது ரெடி. இப்போது அந்த மாவு, அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், தண்ணியை ஒரு பேனில் நல்லா கொதிக்க வைக்கிறேன். ஸோ இப்போது நம்ம 3 ஃபில்லிங்ஸ் பூரணம் பண்ணிட்டோம். இப்போ அந்த அரிசி மாவை வச்சு அந்த கொழுக்கட்டைக்குள்ளே பேஸு அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது அந்த குவாலிட்டி ஆஃப் அரிசி மாவுங்க. அதாவது அந்த அரிசி மாவு எப்படி பண்ணலாம், 2 வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் வீட்டிலேயே பண்ண முடியும், உங்களுக்கு நேரம் இருக்குது, உங்களுக்கு வந்து அதை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதுக்கு பர்ஃபெக்டான ரேஷியோன்னு பார்த்தா பாதி பங்கு பச்சை அரிசி, பாதி பங்கு புழுங்கல் அரிசி, அதாவது பாயில்டு ரைஸ். இது ரெண்டையும் 1:1 எடுத்துகிட்டு நல்ல குவாலிட்டி ரைஸ் வாங்கி நல்ல தண்ணியில் 1 வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி
ஒரு பிளெயின் கிளாத்தில் நிழலாக உலர்த்திடுங்க. அது அப்படியே நல்லா ஒரு நாள் ஒரு 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ நல்லா காஞ்சோன்னே அதை நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ மிஷினில் அரைச்சி கொடுக்குறப்ப கூட அந்த மிஷினில் இதுக்கு முன்னாடி அரிசி மாவு அரைச்சிருக்காங்களா கேட்டு கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப மாறும். அதே ஏன்னா அவங்க வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்க, பவுடர்ஸ் ஏதாவது ஸ்பைஸ் பவுடர் பண்ணியிருந்தாங்கன்னா இது அரைச்சாங்கன்னா இந்த ஃப்ளேவர் இதில் வந்துடும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. அதே மாதிரி அந்த மாவு அரைச்ச மாவை லைட்டாக ஒரு பேனில் வருங்க. அதாவது கலரே மாறிடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு அந்த சூடு வரணும் அந்த மாவில். அதுதான் பர்ஃபெக்டான கொழுக்கட்டைக்கு தேவையான அரிசி மாவு. 1:1 பச்சரிசி புழுங்கல் அரிசி அது வந்து வாஷ் பண்ணி ஆற வச்சு உலர்த்தி அதை பவுடர் பண்ணி அதிலிருந்து நம்ம மாவை அரைக்கிறோம். ஒன்று இல்லை நமக்கு டைம் இல்லை, நமக்கு நம்ம கடையில் கிடைக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்ல குவாலிட்டி அரிசி மாவாக வாங்குங்க. அரிசி மாவு ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய நல்ல குவாலிட்டி அரிசி மாவுலாம் நிறைய ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்குது, பார்த்து வாங்குங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் வறுக்க தேவையில்லை, அதை அப்படியே யூஸ் பண்ணிடலாம். அந்த இதில் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அதான் நான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்டோரில் கிடைக்கிற அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெத்தட் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இப்போது இந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட நல்லா கொதித்து நல்ல சூடாக இருக்குது. இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன், அது ரெடி ஆகிறப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டால் போதும். உப்பு ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச், அதாவது ஒரு 1-2 பிஞ்ச் போட்டால் போதும். இப்போ இந்த நல்லா கொதிக்கிற தண்ணியை நான் என்ன பண்ணுறேன், எடுத்து அந்த அரிசி மாவில் அப்படியே ஊற்றுறேன். ஊற்றிட்டு அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த சூடு மாவு இருக்கிறப்பவே தண்ணியை ஊற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மூடியை வச்சு அப்படியே நான் மூடிடுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்ல கொதிக்கிற அந்த சூட்லேயே நல்ல ஒரு லிட்டை போட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டிங்கன்னா இந்த ஹீட்லேயே அந்த மாவு ஓரளவுக்கு உங்களுக்கு குக் ஆகிடும். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் இதை மூடி போட்டு அப்படியே அந்த ஃபுல்லாக இருக்கிற அந்த சூடுலேயே இந்த மாவு அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், இதை இப்போ எடுத்து இது ஓரளவுக்கு இது குக் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் அப்படியே ஸ்வெட் ஆகிருக்குது மேலே. ஸோ இப்போது இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒன்றாக்கிடுங்க. இப்போ அது அந்த சூடாக இருக்கிறப்பவே அது நல்ல சூடாக இருக்கிறப்பவே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவை நல்லா ஒன்றாக்கிடுங்க. ஒரு டோ மாதிரி டைட் டோ மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா இந்த கையில் பிடிக்கிற அளவுக்கு அது இருக்கணும். ஸோ இப்போது இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாவு வந்து நல்லா மேஷ் பண்ணி நீங்கள் பண்ண அந்த சூட்லேயே பண்ண இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டோ மாதிரி உங்களுக்கு இப்போ வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அழகாக ஒரு ஷேப் பண்ணுற அளவுக்கு ஒரு டோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வாட்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்ட். இதை வந்து ஒரு வெட் கிளாத்தில் மூடி வச்சுருங்க. இது ட்ரை ஆகிடக்கூடாது. இல்லைன்னா லைட்டாக நல்ல ஒரு ஷேப் பண்ணி லைட்டாக ஆயில் மேலே அப்ளை பண்ணி ஜஸ்ட் லைட்டாக வச்சுட்டு இப்போது நம்ம அந்த கொழுக்கட்டையை ஷேப் பண்ணி அந்த ஃபில்லிங்கை நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை யூஸ் பண்ணி நம்ம டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்போது அந்த நம்ம பண்ணி வச்சுருக்கிற மாவை நம்ம அழகாக ஷேப் பண்ணி அந்த சூடு கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது நல்லா இந்த நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, பண்ணுறப்பே அந்த மாவு வந்து உங்களுக்கு நல்லா அழகாக கையில் பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக ஆயில் வந்து டச் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான 3 ஃபில்லிங் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்குவோம். லைட்டாக ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அழகாக ஷேப் பண்ணி கையிலேயே நீங்கள் இந்த மாவை வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு இதாக பண்ணிடுங்க. ஒரு தட்டு மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி தின்னாக, அதாவது எட்ஜஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் அது வந்து டபுளாக நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதனால் அந்த எட்ஜஸை கொஞ்சம் நல்லா தின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபில்லிங், அந்த ஃபில்லிங் வந்து தேங்காயில் ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து நெக்ஸ்ட்டு சென்டரில் வச்சுட்டு தண்ணியில் அந்த எட்ஜஸை லைட்டாக டச் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஒட்டிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி அழகாக எட்ஜஸை வந்து சீல் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு
நைஸ் ஷேப். இந்த மாதிரி எனி ஷேப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒரு ஹாஃப் மூன் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம மீதி இருக்கிற ஃபில்லிங் யூஸ் பண்ணி அதை பண்ணிடுவோம். ஸோ இப்போது நம்ம வந்து கோகோனட் பண்ணோம். இப்போது கடலைப்பருப்பு அதை என்ன பண்ண நம்ம அந்த ஒரு ஃபில்லிங் பண்ணோம் இல்லையா, அதில் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கையில் வந்து நல்லா பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஒரு ஷேப் பண்ணலாம். அதாவது நம்ம ஜஸ்ட் எல்லாம் டச் பண்ணிவிட்டு சைட்லலாம் ஒரு டம்ப்ளிங் மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம 2 ஃபில்லிங் பண்ணிட்டோம் 2 ஷேப்பில். இப்போ 3ஆவதாக எள்ளு, அதாவது அதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எள்ளு கருப்பட்டி வச்சு பண்ணியிருக்கிற ஃபில்லிங்கு ஜஸ்ட் ஒரு ½ ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ போட்டு ஜஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஜஸ்ட் அழகாக இந்த மாதிரி நம்ம பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த வாட்டரை இந்த ஜாயிண்ட்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அழகாக ரவுண்ட் ஷேப்பாக அதை பண்ணிடலாம். இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இப்போ பண்ணிடுறோம். ஸோ இப்போது இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் பண்ணி எப்படி ஸ்டீமிங் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போது இந்த மாதிரி இந்த கொழுக்கட்டையை நான் ஷேப் பண்ணி வச்சுட்டேன். இதை இப்போது நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இட்லி ஸ்டீமர் எடுத்திருக்கேன். தண்ணி வச்சு அதில் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு அந்த இட்லி ஸ்டீமரோட பிளேட்டில் கொஞ்சோண்டு ஆயிலை அப்ளை பண்ணி லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டையை அழகாக அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இதை இப்போது இதில் இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸு நல்லா கொதிக்கிறப்போ அதில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுருவோம். ஸோ இப்போது ஒரு 7 நிமிஷம் இதில் வச்சு நம்ம ஸ்டீமிங் பண்ணிட்டோம். இப்போ இது ரெடியாக இருக்கும். இதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சாஃப்டாக இருக்குது, நல்ல வெந்துருச்சு, பர்ஃபெக்ட் கலர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொழுக்கட்டைக்கு ரொம்ப முக்கியம் அந்த மாவு சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு தெரியும். அது எப்படி இருக்குன்னு வந்திருக்குன்னு பார்த்துருவோம். சாஃப்டாக இருக்குது. உள்ளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எள்ளில் வந்து நம்ம கருப்பட்டி போட்டோம், அந்த கலர் அது ஒன்றா மிக்ஸ் ஆகி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த எள்ளு வருத்தம் இல்லையா, அது வந்து அந்த அந்த க்ரன்ச்சி நைஸ் ஃபீலிங். ஸோ இன்னொன்று எடுத்து பார்த்துருவோம் நம்ம. கலர் நைஸ் ஃப்ளேவர். மெயினாக அந்த கொஞ்சோண்டு அந்த சுக்கு பவுடர் போட்டோம், அந்த சுக்கு பொடி. ஸோ அது வந்து ஒரு நைஸ் பேலன்ஸ்டு டேஸ்ட் அது. ஸோ இப்போ நம்ம தேங்காயில் பண்ண எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். தேங்காய் சக்கரை. ஸோ சாஃப்ட் அது நல்லா வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நான் இன்றைக்கி. ஏன்னா இந்த கொழுக்கட்டையில் இந்த மாவு வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த டெக்னிக்கை கொஞ்சம் எஃபர்ட் எக்ஸ்ட்ரா போட்டாலும் அது பண்ணுங்கள். ஏன்னா அந்த சாஃப்டாக இருக்கிற அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கொழுக்கட்டை ரொம்ப முக்கியம். 6 நாளும் அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஒரு லைக்கு, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் வெரி சூன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.